ஹோல்ட் ஆன். எங்க போறோம்? பெருநாய் போறோம். சில்லற இல்லையா? உங்களுக்கு பின்னாடி வைங்க. பின்னாடி. துடிலு. சார். யா, டிக்கெட். சங்காலி போலாம். பா இந்த லக்கேஜ் யாருது? யாருது இது? இந்த லக்கேஜ் யாருது? யாருது இல்லையா? யாரோடது? சரி, அப்ப எல்லாரும் ஒரு கை பிடிச்சி இது தூக்கி போட்டுறலாம் வாங்க. அப்ப என்னோடதான்ப்பா. ஐயோ, அரை மணி நேரமா லக்கேஜ் யாருதுன்னு கத்திட்டு இருக்கனே. அப்படியே செவடகத்துல சங்கூதுற மாதிரி உட்கார்ந்துருக்க. என்ன லக்கேஜ் எடுத்துட்டா டிக்கெட் வாங்கன்னு தெரியாது உனக்கு? அப்படியே கால்களே மறைச்சு வச்சிருந்தா அப்படியே விட்டுருவாங்க உன்ன. உடுப்பா சீட்டிங் பண்ற ஃப்ராட். புடி என்ன வேட்டிக்கல ஒரு சரி கால் வச்சு பண்ணலப்பா. இது பைதான், சாக்கு பைதான்ப்பா. சாக்கு பைதாங்க. அப்பா விவேகானந்த காலேஜ் கேட்டுதாரு. டிக்கெட் போடுறேன். நான் போடுறேன்ப்பா. டிக்கெட் போடுறேன். லக்கேஜ் வாங்குறது துப்பு இல்ல மறைக்கிறான் ஃப்ராடுக்கு. போலாம் ரைட். தம்பி இது போன வாரம் இதே பஸ்ல நீங்க டிராவல் பண்ணீங்களா? ஆமா. அதான் இல்ல இந்த பக்கம் தான் இடிச்சு வளைச்சிட்டீங்க. இன்னும் இந்த கம்பி தான் இருக்கு. இதையும் வளைச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். என்ன சொல்ற? இது எவ்வளோ? 7. நீ என்ன பண்ணு, ஏதாவது லேத்து கம்பெனில போய் வேலை செய். ஏன்னா அவங்களுக்கு அந்த கம்பி வளைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ போனா ஈஸியா மண்டையிலே அடிச்சு ஈஸியா வளைச்சிருவேன். சரிண்ணா. நான் ஒன்னும் தான் பைத்தியம். அப்ப இந்த பக்கம் இன்னொரு நீ சாஞ்ச. ஐயா பஸ்ல உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு நிமிஷம் உங்களோட டைமை ஒதுக்கி இந்த சீட்ல என்ன எழுதிருக்குன்றத தயவு செஞ்சு படிங்க ஐயா. பஸ்ல வந்து நீங்க எதுக்கோ பயணம் பண்றீங்க. இந்த பயணம் பண்ற அந்த ஒரு 5 நிமிஷம் எங்களுக்காக டைம் நீங்க ஒதுக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குயா. இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப முடியாதவங்க தான் நம்ம ஆர்ப்பணிச்சுல இருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னா கை முடியாதவங்க, கால் முடியாதவங்க இருக்காங்க. நீங்க கொடுக்குற ஒரு ரூபாயும் அவங்களோட மருத்துவ செலவுக்கும் அவங்களோட சாப்பாட்டுக்கும் உதவுங்கய்யா. பாருங்க, உங்களால முடிஞ்ச காசு ஏதாவது சில்லறை கொடுக்காதீங்க. சில்லறை வந்து பர்ஸ்ல நிக்காது. முடிஞ்ச அளவுக்கு நோட்டா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஐயா. உங்களால முடிஞ்சது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஒருத்தர் கொடுத்துட்டாரு, அடுத்து இவரும் கொடுத்துட்டாரு, அடுத்து நீங்க யாரோ கொடுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. பார்க்க பாலு மகேந்திரா மாதிரியா இருக்கீங்க. பெரிய ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா பாத்துட்டே இருக்கீங்க, ஏதாவது காசு உங்களால முடிஞ்ச உதவி கொடுக்கலாம். வாங்கம்மா தாய்மார்களே, நீங்க கொடுக்குற உதவி மூலமா நாங்க வந்து இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த உதவி மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குங்க. நீங்க காசு கொடுத்தீங்க அப்படின்னா கடவுளே இறங்கி வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வார். அந்த கடவுள் உதவி செய்யறது மூலமா உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குங்க. அந்த நன்மைகள் மூலமா நீங்க நேரா சொர்க்கத்துக்கே போலாங்க. கடவுள் பவர் கொடுத்துட்டாரு. பவர் கொடுத்ததுனால அவருக்கு கால் வந்துருச்சு. அம்மா தாயே, நீங்க எதுவும் காசு கொடுக்கலையா? கடவுள் ஆமா வரம் கொடுத்தாரு. அதனாலதான் அவன் மாட்டினதுக்கு அப்புறமும் நீ இப்படி சமாளிச்சிட்டு இருக்கல. இவ்வளவு பிராக்டிஸ் எடுத்திருப்ப வீட்டுல. இல்லைங்க, என்ன எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? நடிங்க. இருப்பா, பேசுறேன் ப்ரோ. தம்பி சீட்டை மாறி உட்கார முடியுமா?
இல்ல இந்த கப்பல்ஸ் வந்திருக்காங்க உட்காந்தீங்கன்னா அவங்க உட்காந்து வருவாங்க அதனால தான். இல்ல நான் ஜன்னல் தான் உட்காந்து காத்து வரணும். இல்லப்பா இந்த 2வது சீட்டு மாதிரி உட்காந்து ஒரு சீட்டு தான். இல்ல அவங்கள வேணா வேற யாரையா மாத்தி விடுங்க, என்னால உட்கார முடியாது. யோ என்னையா நீ அவங்க உட்காந்து அப்படி ஜாலியா பேசிட்டு வருவாங்க, நீ என்ன பண்ண போற உட்காந்து மாறியா அந்த சீட்டு மாறிக்கியா? ஜனவரி 1ல இருந்தே ஓயெல்லாம் மூடிட்டு தான் கேள்விப்பட்டேன். அங்க வேலை செஞ்சவனா இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன 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 புரோக்கர் என்ன புரோக்கர் இருக்குற பின்ன? நான் என்ன கேட்டேன், சீட்டு தான் மாறி மாறி உட்கார்ல அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்கள என் பக்கத்துல உட்கார வை. அந்த ஆளை போய் அந்த ஆம்பளை பக்கத்துல உட்கார வை. அம்மா வந்துட்டா கப்புள்ஸ் வந்துட்டாங்களா மாறி உட்காருன்ட்டு இவங்களும் கூட சேர்ந்துட்டு ஒத்துவாங்க. இந்த லாஸ்ட் சீட்ல 2 பிள்ளைங்க இருந்துச்சு, நடுவில் ஒரு சீட்டு ஃப்ரீயா இருந்துச்சு, அதனால சொன்னேன் சரி போகலாமே அப்படின்ட்டு. ஏங்க உட்காந்து ஒரு 2 சீட்டு ஏத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க ஒரு கப்பலுக்கு சீட் வேணும். ஏய் கேக்குடா, அப்படியே எனக்கு சொல்லிட்டேன், மேலே ஏற கூட சொல்லிட்டேன். கடைசியில் உட்காந்து தூக்கி போடுமேடா. இது கடைசி சீட் தான்ப்பா, நல்லா ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். சரி இரு செய்தி பிள்ளைங்க வந்துடுறேன். பஸ் எடுத்துருவாங்கப்பா. எடுக்க மாட்டாங்கப்பா, டைம் இருக்கு உட்காரு. பஸ் எடுத்து அப்பா 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 பஸ் எடுத்துட்டாங்க. அப்பா அப்பா எங்கப்பா போயிட்டு பஸ் எடுத்துறாங்க. இருங்கண்ணா பஸ் எடுக்காதீங்கண்ணா, இருங்க பஸ் எடுக்காதீங்க. அப்பா அப்பா என்னடா இருங்க என்ன எங்க போன எங்கடா ஊர் கூட்டிட்டு இருக்க? பஸ் எடுக்க போறேன். எங்க போனீங்க? உட்கார்றா இல்லடா, ஏன்டா எங்கடா போன? உட்காருப்பா. எங்கயா பையன் எங்கயா போன? அறிவு இருக்காயா உனக்கு? ஏய் ஏய் இல்ல 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 எங்க போல. சரி 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 சாரிங்க விடுங்க, ரொம்ப பிரச்சனை விடுங்க. வீட்டுக்கு கையை காலம் உடைக்கிறோம். என்னடா அமைதியா இருக்க மாட்டேன். எங்க போற போற? இருங்க எங்க போலையா? இருங்கயா எங்க போலையா? அப்பா எங்க போ? உள்ள விட்டு போட்டு எங்கயா போன?